திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் பெண் ஊழியர் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி தலை துண்டித்து பலியான சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலை முதல் பால் பண்ணை வரை எங்குமே தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் உயிரிழந்த உமாராணி குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். இதுபோன்ற விபத்துக்கள் நிகழாவண்ணம் ஆவின் பால் பண்ணைகளில் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரையில் மறைந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ KG ரமேஷ் திருவுருவப் படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். KG ரமேஷ் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முழு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியது அதிமுக அரசுதான். மாநில அரசின் நிதியிலிருந்து 1652 கோடி ரூபாயை அதிமுக ஆட்சியில் ஒதுக்கியதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். 2018ஆம் ஆண்டு எடப்பாடியார் அவர்கள் 1652 கோடி முற்றிலும் மாநில நிதியிலிருந்து, அம்மாவுடைய அரசிலிருந்து, அப்படி முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என்றும் அரைவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதி எனவும் விமர்சனம். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அரைவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதுல என்ன அரசியல் நாகரிகம்? ஏயா நான் கேட்கிறோம், நீ அப்ப பட்டவர்த்தனா சொன்ன, ஏன் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அது மத்திய அரசு நடத்தின விழான்றார். ஏன் முதலமைச்சரை சொல்லலாமே, நாங்க தான் அழைத்தோம், தமிழக அரசு தான் நடத்தினது அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே இருந்த ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் விமர்சனம். நாணய வெளியீட்டு விழா மத்திய அரசின் விழா என்றால் தமிழக அரசின் லட்சணை இடம்பெற்றது எப்படி என பொம்மை முதலமைச்சருக்கு சரமாரி கேள்வி. ஒரு பிஜேபியுடைய ஒத்தடிமை திமுகன்றத கண்கூடாவே நிரூபிச்சிச்சு. அதனால பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைமைகள் நிர்வாகி சொன்னது போல ஒரு ரகசிய உடன்பாடு, ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்துட்டு இருக்குது. அதுதான் இந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சமா இங்க நான் சொல்ல வரேன். பாஜக மாநில தலைவராக இருந்து கொண்டு அண்ணாமலை தமிழக மக்களுக்கு என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. தமிழ்நாட்டில் வெள்ளச்சேதத்தை பார்வையிட பிரதமரை அண்ணாமலை அழைத்து வந்தாரா எனவும் கேள்வி. 8 முறை இந்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைத்து வந்த நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலே வெள்ளக்காடிலே சிக்கி எத்தனை பேர்கள் உயிர் வந்தார்கள்? 8 முறை பாரத பிரதமரை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அழைத்து வந்த நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு அவர்களை நீங்கள் விசாரணைத்து ஆறுதல் சொல்வதற்கு நீங்கள் அழைத்து வந்தீர்களா? காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 6588 பேர் புற்றுநோயால் பாதிப்பு. மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பெண்களும், வாய் புற்றுநோயால் ஆண்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஆகஸ்ட் 24ஆம் தேதி தமிழக கடற்கரையிலிருந்து இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என தகவல்.
காற்றின் தரம் உள்ளிட்ட வளிமண்டல நிலைகளை கண்காணித்து விவரங்களை சேகரிக்கும் வகையில் வடிவமைப்பு. தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு கூட மாதாந்திர முதியோர் ஓய்வூதியம் வழங்காத விடியா திமுக. தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என விடியா திமுக அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை வழங்க 4 வாரங்களில் சிறப்பு முகாம் நடத்த உத்தரவு. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள பிதற்காடு வனப்பகுதியில் 2 புலிகள் உயிரிழப்பு. விஷம் கலந்த காட்டுப்பன்றியை புலிகள் சாப்பிட்டதால் உயிரிழந்தது பிரேத பரிசோதனையில் அம்பலம். தமிழகத்தில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 7 மின்துறை ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். உரிய பாதுகாப்பின்றி பணி செய்வதால் மின்சாரம் தாக்கி ஊழியர்கள் பலியாவதை வேடிக்கை பார்க்கும் விடியா அரசு. கோவை மாநகராட்சியுடன் 2011ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட ஊராட்சி பகுதி மக்களுக்கு அதிர்ச்சி தந்த விடியா அரசு. குடிநீர் வரியை மாதம் ஒன்றுக்கு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்த்தியதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. வீட்டுமனை பதிவிற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க லஞ்சம் பெற்ற திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சிக்கினார். விடியா ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதால் மக்கள் வேதனை. சென்னையை அடுத்த வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து போலீசாரை பணியில் ஈடுபடுத்த கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. திருப்பூரில் பெய்த கனமழையால் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உடனடியாக தற்காலிக மாற்றிடம் வழங்க விடியா அரசுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை. இந்திய மக்கள் மாதம் ஒன்றுக்கு 16 மணி நேரம் செல்போனில் பேசுவதாக ட்ராய் அதிர்ச்சி தகவல். செல்போனில் பேசுவதற்கான கட்டணங்களை ரத்து செய்ததால் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செல்போனில் பேசும் நிமிடங்கள் அதிகரிப்பு.